மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தாவேக்கால வந்துட்டு நேற்று வாக்கு அங்க இருக்கக்கூடிய சர்வே எடுக்க போயிருக்காங்க. அங்க திமுக காரங்க சில பேர் அடிச்சுட்டாங்க. சேகர் பாபு தான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க. அவர் வேற என்ன செய்வாரு? அவர் எதுல சேர்ந்தவர்? ஒரு அடியாள அரசியல் நடத்தியே பழக்கப்பட்டவர். அவரெல்லாம் மந்திரியாக முடிகிறது என்பதே இந்த ஆட்சியினுடைய தரம் என்னங்கிறது என்பதற்கான அடையாளங்கள் தானே. அவர் ரெண்டாவது அந்த எல்லா கட்சியிலும் ஆளை திரட்டுவதற்கு கொள்வதற்கு போவதற்கு இந்த நான்காந்தர வேலைகள் செய்வதற்காகவே பயன்பட்டு ஒரு இடத்தை பிடிக்கின்றவர். திமுகவினுடைய அராஜகம் புதியதில்லை. அவர்களுக்கு என்ன பொழுது கவலை என்றால் விஜய் ஆட்சிக்கு வருவார் என்பது கவலை இல்லை. நம்முடைய வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளில் கைவித்து விடுவாரோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்துவராக இருக்கிற நம்முடைய விஜயும் சிறுபான்மை வாக்குகளை குறைந்தது கிறிஸ்துவர்கள் வாக்குகள் ஒரு 4-5% பிரித்தால் அது திமுகவுக்கு அடிவாங்கும். என்னுடைய கருத்து, விஜய் ஒரு ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் நடத்துகின்றவராக இருக்கிறாரே தவிர உண்மையிலேயே பிஜேபி வருவதற்கு முன்னரே அதிமுகவோடு கூட்டு சேருகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தால் பிஜேபி தனித்து விலக்கியிருப்பார். இவர் முதலிலேயே சேர்ந்திருந்தால் அந்த அணி நல்ல எதிரணியாக உருவாகி அதிமுக தாவேக்கா பிறகு இந்த பாமக இது தோளாந்துருத்தி எல்லாமே உள்ளே சேர்ந்து விடும். அது நல்ல கூட்டணியாக இருந்திருக்கும். இல்லை, சீமான் கொந்தளிக்க வேண்டியதான். சீமானை முழுங்கி விடுவார் விஜய். இந்த 13% வாக்குகளை 10-12% வாக்குகளை விஜயகாந்த் பெற்றார். விஜய் வராத காலத்தில் சீமான் பெற்றார். விஜய் வந்துவிட்ட காலத்தில் சீமானையும் சேர்த்து முழுங்கி விடுவார். அது மாதிரி நீ பரந்தூரில் ஒரு காரியத்தை செய்தால் தமிழ்நாடு முழுவதும் மின்னாற்றல் பாயும். இவன் he is a fit person. இவன் ஆளுவதற்கு தகுதியானவன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவன தலைவர் திரு பழகருப்பையா இருக்கிறார். வணக்கம் சார். இப்போது தாவேக்கால நேற்று வாக்கு அங்கே இருக்கக்கூடிய சர்வே எடுக்க போயிருக்காங்க தாவேக்கா கட்சிக்காரங்க. அங்கே திமுக காரங்க சில பேர் அடிச்சுட்டாங்க. திமுகவினுடைய அராஜகம் புதியதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு என்ன பொழுது கவலை என்றால் விஜய் ஆட்சிக்கு வருவார் என்பது கவலை இல்லை. நம்முடைய வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளில் கைவித்து விடுவாரோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினால் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்பது பொதுவாக பேசப்படுகின்ற பேச்சு. ஆகவே அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள்? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் போடுவார்கள். அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கின்ற நிலையில் இப்பொழுது கிறிஸ்துவராக இருக்கிற நம்முடைய விஜயும் சிறுபான்மை வாக்குகளை குறைந்தது கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஒரு 4-5% பிரித்தால் அது திமுகவுக்கு அடி வாங்கும். ரெண்டாவது, முஸ்லீம்களும் ஒரு பகுதியினர் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடும். அந்த நிலையில் எது ரொம்ப உறுதியான வாக்கு வங்கியோ அதை நாம் இழந்து விடுகின்ற போது நம்முடைய வெற்றி கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்று ஸ்டாலின் பயப்படுகிறார். ஒன்று, என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் நீங்கள் பணம் எந்த காலத்தில் இல்லாமல் இருந்தீர்கள். கருணாநிதி ஒரு முறை ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார். உங்களுடைய கட்சி 233 இடத்தில் தோற்றது. 234க்கு ஒன்றே ஒன்று தான் ஜெயிச்சாங்க. ஆகவே மக்கள் இப்படி ஒரு தோல்வி நமக்கு வர முடியும் என்று அவர் கருதியே இருக்க முடியாது. எது வேண்டுமானாலும் மக்கள் நினைப்பார்கள், செய்வார்கள். ஓகே. ஆகவே அது அந்த அமைச்சர் சேகர் பாபு தான் இந்த வேலையை பார்த்துட்டார். அவர் வேற என்ன செய்வார்? அவர் எதில் சேர்ந்தவர்? அவரெல்லாம் மந்திரியாக முடிகிறது என்பதே இந்த ஆட்சியினுடைய தரம் என்னங்கிறது என்பதற்கான அடையாளங்கள் தானே. அவர் ஒரு அடியாள அரசியல் நடத்தியே பழக்கப்பட்டவர். அவர் ரெண்டாவது அந்த எல்லா கட்சியிலும் ஆளை திரட்டுவதற்கு கொள்வதற்கு போவதற்கு இந்த நான்காந்தர வேலைகள் செய்வதற்காகவே பயன்பட்டு ஒரு இடத்தை பிடிக்கின்றவர். நம்முடைய மந்திரிகள் பூராவும் அந்த மாதிரியான மனிதர்கள் தான். சி சுப்பிரமணியம் மாதிரி எங்கே இருக்கிறார் ஆள்? காமராஜர் மாதிரி, சி சுப்பிரமணியம் மாதிரி அங்கே இருந்த மந்திரிகளெல்லாம் பாருங்கள். ஒரு மந்திரியின் மீது 8 மந்திரிகள் வைத்து கொண்டு நாடாண்டார் காமராஜர். 8 மந்திரிகள். இந்த 8 மந்திரியும் எவன் மீதும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த காட்டுப்பட்டி ராமையாவெல்லாம் அந்த புதுக்கோட்டை பக்கம் சும்மா திரிவார் அவர் பாட்டுக்கு. இப்படித்தான் இருந்தார்கள். இது இன்றைக்கு ரொம்ப கேவலமாக போய்விட்டது. காமராஜுக்கு அது தெரிய வந்தால் மந்திரி பதவி போய்விடும், மரியாதையாவது இருக்கும் என்று பேசாமல் இருப்பார்கள். ஓகே, அந்த பயம் இருக்கும். என்னுடைய கருத்து, விஜய் ஒரு ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் நடத்துகின்றவராக இருக்கிறாரே தவிர உண்மையிலேயே பிஜேபி வருவதற்கு முன்னரே
அதிமுகவோடு கூட்டு சேருகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தால் பிஜேபியை தனித்து விலக்கியிருப்பார்கள் என்றால் இவர் சொல்வார்ல, நான் ஒரு சிறுபான்மை மதத்தை கடைபிடிக்கின்றவர், நான் எப்படி பிஜேபியோடு சேர முடியும் என்று அவர் கேட்டால் எடப்பாடி ஒப்புக்கொள்வார். அப்பொழுது இவருடைய கருத்து தெரிந்த பிறகுதான் பிஜேபியை நாட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. வேறு யாரும் இல்லை, அவனுடைய வாக்கு 4% 3% 5% அதுவாக வந்து தொலையட்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பாங்கு ஏற்படுகிறது. இவர் முதலிலேயே சேர்ந்திருந்தால் அந்த அணி நல்ல எதிரணியாக உருவாகி இருக்கும். அதிமுக தாவேக்கா பிறகு இந்த பாமக அது இது தோளாந்துருத்தி எல்லாமே உள்ளே சேர்ந்து விடும். அது நல்ல கூட்டணியாக இருந்திருக்கும். இவருக்கு அது தெரியவில்லை. அதனுடைய விளைவாக இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார். இப்போ அதிமுகவும் சேர்ந்து விஜயை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க இல்லையா? ஆமாம், இவர் வருவார் என்று எதிர்பார்த்தார், அவர் வரவில்லை. இவர் வந்திருந்தால் மீண்டும் ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியாகவே அவர்கள் உருவாக்கியிருப்பார்கள். என்னுடைய கருத்து அது. ஓகே. ஏனென்றால் இவருக்கு கண்டிஷன் சொல்லலாம், நான் எப்படி உன்னோடு வருவது, பிஜேபியோடு நீ சேர விரும்புகிறாய் என்று சொன்னால் பிஜேபி எனக்கு முக்கியம் இல்லை, நான் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பின்னோடியே தவிர பிஜேபியினுடைய அங்கம் இல்லை என்று சொல்லி இவரோடு சேர்ந்திருப்பார். பிறகு இன்னும் 4-5 கட்சிகள் சேருகின்ற போது சரியான சண்டையாக அது இருந்தது. தனியாக நின்று வெல்ல முடியாது. விஜயகாந்த் இதைத்தான் செய்தார். அவர் இந்த நாட்டில் ஒரு 10-12% வாக்குகள் இந்த 2 பேருக்கும் இல்லை என்று சொல்லி போடப்படுகின்றன. விஜயகாந்த் வந்தபோது விஜயகாந்துக்கு போட்டார்கள். விஜயகாந்த் வெல்ல முடியவில்லை. ஆனால் விஜயகாந்த் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றார். அம்மாவோடு சேர்ந்து தான் அவர் எதிர்க்கட்சி தலைவரானார். ஒன்று, விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இத்தகைய நிலையில் மீண்டும் இந்த அம்மா விவரமாக பேச தெரிகிறது அவர்களுக்கு. அரசியலும் நடத்த தெரிய வேண்டும் அல்லவா? கொள்கை ரீதியாக அதை கொண்டு செலுத்த வேண்டும். வி ரெப்ரசன்ட் ஹூம் என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் சும்மா விஜயகாந்தினுடைய சமாதி, விஜயகாந்தினுடைய இறப்பு, அதனால் வருகின்ற பரிவு, இதை வைத்தாலும் நடத்த முடியாது. விஜயகாந்துக்கு போட்டாலும் விஜயகாந்த் போய்விட்டார். அப்புறம் அந்த வாக்கு அவன் மட்டும் திருப்பி திமுகவும் போட மாட்டான், இதற்கும் போட மாட்டான். இது அவனுடைய அவ்வளவு இறுக்கமான ஓட்டர்கள் இருக்கிறார்கள். ஓகே. அவர்கள் சீமானுக்கு போட்டார்கள். விஜய் வருவதற்கு முன்பு சீமானுக்கு போட்டார்கள். இப்போ சீமானும் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. இல்லை, சீமான் கொந்தளிக்க வேண்டியதான். சீமானை முழுங்கி விடுவார் விஜய். இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்றால், இந்த 13% வாக்குகளை 10-12% வாக்குகளை விஜயகாந்த் பெற்றார். விஜய் வராத காலத்தில் சீமான் பெற்றார். விஜய் வந்துவிட்ட காலத்தில் சீமானையும் சேர்த்து முழுங்கி விடுவார். இப்போ சேலத்துக்கு நான் சொல்லுகிறேன், காந்தி ஒரு இடத்துல உப்பு அள்ளினார். இந்தியா பூராவும் மின்சாரம் பாய்ந்ததே. தண்டியில் போய் உப்பு அள்ளுகிறார், இந்தியா பூராவும் மின்சாரம் பாய்கிறது. கண்ட்ரி ஹேட் பீன் எலக்ட்ரிஃபைடு. அது மாதிரி நீ பரந்தூரில் ஒரு காரியத்தை செய்தால் தமிழ்நாடு முழுவதும் மின் ஆற்றல் பாயும். இவன் ஹீ இஸ் எ ஃபிட் பர்சன். ஆகவே இவன் ஆளுவதற்கு தகுதியானவன். ஒரு காரியத்தை நீ செய்து காட்டித்தானே அதை பெற முடியும். எனக்கு உன்னோடு பகை ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னோடு நட்புத்தான் உண்டே தவிர எனக்கு பகை ஒன்றும் இல்லை. முடியாதே, மேட்டிலே ஏற வேண்டுமே. மாடு ஊன்றி முழங்காலை ஊன்றி ஏறுவது போல ஏற வேண்டும். சும்மா வந்து நம்ம அப்படி நகட்டி கொடுத்து கொண்டெல்லாம் அரசியல். அவங்க கூட நடித்த படத்தில் கூட பிராண்டுன்னு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. உங்க முன்னாடியே கூட காட்டுவார், இதான் பிராண்ட் அப்படின்னு சொல்லி. அது சினிமா அவசரங்கள் இல்லை சார். இப்போ திமுக அதிமுகன்னு ஒரு பெரிய பிராண்ட் உருவாகி இருக்கு. 234 தொகுதிக்கு இவர் தனிச்சு நின்னாருன்னா இவர் எந்த முகத்தை காட்டுவார், எந்த முகத்தை வந்து பிராண்ட்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவருக்கு டெப்த் இல்லை. ஹி டசன்ட் ஹேவ் எனி பொலிட்டிக்கல் டெப்த் அட் ஆல். ஏன்னா அந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் சும்மா ப்ரோவா இந்த வார்த்தையை இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ப்ரோ என்று சொல்வதும், இவன் பாசிசம், இவன் பாயாசம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அரசியல்? பாசிசம், பாயாசம், தீய சக்தி, தூய சக்தி, இதெல்லாம் வசனத்துக்கு தான் நன்றாக இருக்குமே தவிர, இங்கே உன்னுடைய வாதங்கள் என்ன தவறு இங்கே நடக்கிறது? வெறும் ஊழல் மட்டும் அல்ல. நான் சொல்லுகிறேன், தவறான கோட்பாடுகளின் மீது திமுக அரசியல் நடத்துகிறது. பிஜேபி எதிர்ப்பை இவர்கள் ஏன்? இந்தி எங்கே இருக்கிறது? இந்தி 75 ஆண்டுகளாக இருக்கிறது. உன்னால் முற்றிலுமாக அகற்ற முடியவில்லை. தமிழ்நாட்டில் வராமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாய். நான் கேட்கிறேன், நீங்கள் அயோக்கியத்தனமான கட்சி என்று நான் ஏன் கருதுகிறேன் என்றால், மோடி ஒரு தேசிய கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். 3 மொழி கற்க வேண்டும் என்கிறார். 3வது மொழி தெலுங்காவோ மலையாளமோ இருக்கலாம், இந்தி இருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறார். அதற்கான கட்டடத்தை நான் கட்டித் தருகிறேன், நிலத்தை நான் வாங்குகிறேன், அவதியாருக்கு சம்பளம் நான் கொடுக்கிறேன், கற்பிக்கின்ற வேலையை நாங்கள் செய்கின்றோம், உனக்கு ஒரு செலவும் இல்லை.
என்று சொன்னால் இந்தி மறைமுகமாக வந்துவிடும். இந்தி சிபிஎஸ்சியில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. 20 லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு நீங்கள் சிபிஎஸ்சிக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். 2000 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இதை விட இந்திக்கு வாசல் வேறு எங்கே திறந்து கிடக்கிறது? நீயே ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிறாய் உங்களுடைய குடும்பத்திலிருந்து உன்னுடைய மருமகளை வைத்துக்கொண்டு. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் 2000 பள்ளிக்கூடங்கள், 1-2 அல்ல. அதன் வழியாக இந்தி நடக்கிறது, சத்தம் இல்லாமல் நடக்கிறது. மேட்டுக்குடி மக்களுக்கு இந்தி கற்பிக்கப்படுகிற நிலை இருக்கிறது. இதுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தால்தான் நீ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாய். எல்லாவற்றிலும் ஊழல். நீ ஊழல் செய்கின்ற காரணத்தினால் இந்தி மேட்டுக்குடி மக்களிடம் வந்துவிட்டது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே எந்த ஒன்று எல்லாவற்றுக்கும் பிஜேபி தான் காரணம், பணம் தருவதில்லை, போவதில்லை, அதெல்லாம் உனக்கும் மோடிக்கும் உள்ள பேச்சு அல்லது. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. நல்லது. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.